வாவ்! இந்த ஏர்லி மார்னிங் வாக்கிங் போறதுக்கு எவ்ளோ நல்லா இருக்கு. அக்கம் பக்கத்துல யாரும் இல்ல. பறவைகள் சவுண்ட்லாம் நல்லாவே கேக்குது. இது கூட நல்லா தான் இருக்கு. டெய்லி இந்த மாரி எந்திச்சு வாக்கிங் போனா நல்லா இருக்கும். 1, 2 1, 2 எல்லாரும் வெயிட் லாஸ் பண்ணா சுகர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு சுகர்னா ரொம்ப பிடிக்கும். எவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் தெரியுமா? என்னால இதுக்கப்புறம் எக்ஸர்சைஸ்லாம் பண்ண முடியாது. எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் நெறையவே வந்துருச்சு. எனக்கு இப்போ கேண்டி எதனா சாப்பிடணும். வீட்ல ஃப்ரிட்ஜ்ல வேற எதுவும் இல்ல. சரி இங்க பக்கத்து பொட்டி கடையில எதனா இருக்கான்னு பார்க்கலாம். வெயிட் வாட்? என்ன இது பார்க்க கேண்டி மாரி இருக்கு? பெக்கலா பெக்கலா பெங் பெங். அடடா! இந்த கேண்டி பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கே! நல்லா டேஸ்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் கீழ இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம என்ன குழந்தையா? ஆனா எனக்கு இத சாப்பிடணும் போலயே இருக்கே! பார்க்க நல்லா இருக்கே! என்ன பண்றது? எதுவும் யோசிக்காம எடுத்து சாப்பிட்டுறலாமா? எனக்கு இத பார்த்தா வேற சாப்பிடணும் போலயே இருக்கே! இருந்தாலும் யாருன்னா பார்த்துட்டா எனக்கு தானே அசிங்கம். எடுத்துறலாமா? எடுத்துறலாமா? சரி ஓகே. யாருன்னா பார்க்குறாங்களான்னு பார்க்கலாம் சுத்தி முத்தி. ம். ம். ஓகே. யாரும் இல்ல. எடுத்து வாயில போட்டுக்க வேண்டியதான். ஏய் கேண்டி நீ எனக்கு தான். இதுவரைக்கும் நான் இந்த மாரி ஒரு கலர் கலரான சாக்லேட் சாப்பிட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். வாவ்! செமையா இருக்கு இந்த டேஸ்ட். காலங்காத்தால இந்த மாரி சாக்லேட் சாப்பிடுறது எவ்ளோ நல்லா இருக்கு. இந்த பக்கம் ரோஸ் ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கு. அப்பா! எப்படியோ சாப்பிட்டாச்சு. இந்த மாரி கேண்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கே. சரி வீட்டுக்கு போலாம். என்ன உடம்பு ஏதோ பண்ற மாரி இருக்கு. ஓ காட்! இது என்னது நான் ஜம்ப் ஆயிட்டு இருக்கேனா? இந்த கேண்டி சாப்பிட்டதுல இருந்தா இந்த மாரி இருக்கா என்னன்னு தெரியலையே. இப்படியே ஜம்ப் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போணுமா? யாருன்னா காப்பாத்துங்க. மங்கி மாரி என்ன ஜம்ப் பண்ண வச்சுட்டாங்களே. லக்கி இன்னுமா இந்த ஓணம் ட்ரெஸ்ஸ போட்டு நீ சுத்திக்கிட்டு இருக்க? டேய் சுஜித் எனக்கு இந்த Dress ரொம்பவே பிடிச்சிருக்குடா. அதான் சேஞ்ச் பண்ணவே இல்ல. அதுக்குன்னு ஒரு வாரமாவா போட்டுக்கிட்டு இருப்ப? சுஜித் உன்னை சாப்பிட வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட என்ன இது தூரத்துல யாரோ அவ்வளவு ஹைட்ல ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. யாருடா அது? ஐயோ ஆமாமா, யார் அதுன்னு தெரியலையே. ஜம்ப் பண்ணிக்கிட்டு வராங்களா? எங்க எங்க? அதோ அங்க பாரு லக்கி. ஐயோ யாருன்னா என்ன காப்பாத்துங்களேன். நான் இப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி 1.5 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். யாருன்னா என்ன ஸ்டாப் பண்ணுங்களேன். அட இது நம்ம மாடல் அக்கா. இவங்க ஏன் அப்படி ஜம்ப் பண்றாங்க? ஓஹோ, எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆமா சுஜித் எல்லாம் அந்த மேஜிக்கல் கேண்டி தான் காரணம்னு நினைக்கிறேன். ஒருவேளை சாப்பிட்டாங்களா அவங்க? ஆன்ட்டி ஆன்ட்டி என்ன காப்பாத்துங்க ஆன்ட்டி. நான் காலையில இருந்து இதே மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னம்மா ஆச்சு உனக்கு? ஒருவேளை அதுவா இருக்குமா? அம்மா எதுவா ஆன்ட்டி? எதுவா? சீக்கிரம் சொல்லுங்க. என்னால முடியல. அக்கா நீங்க கேண்டி மாதிரி ஏதாவது எடுத்து சாப்பிட்டீங்களா கீழ இருந்து? ஆமா சுஜித் நீ கரெக்ட்டா சொன்ன. கீழ ஷைனிங்கா ஒரு கேண்டி பார்த்தேன். அது பார்த்தாலே சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு எடுத்து சாப்பிட்டேன். ஐயையோ அக்கா, அந்த கேண்டி ஏன்க்கா எடுத்து சாப்பிட்டீங்க? 1/2 hour இப்படிதான் போங்க. ஒரே ஜம்பிங்கும் வயிறு வலியும் இருந்துகிட்டே இருக்கும். அச்சச்சோ! ஆன்ட்டி இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் பண்ண முடியாது ஷாலினி. அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் இந்த சாக்லேட் கீழ கறந்துச்சுன்னு சுஜித் எடுத்து வாயில போட்டான். அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ஐயையோ அம்மா அப்பா யாருன்னா என்ன காப்பாத்துங்களேன். நான் இப்படி தொடர்ந்து குதிச்சுக்கிட்டே இருக்கேனே. ஐயையோ நான் இனிமே சாக்லேட்லாம் எதுவும் சாப்பிட மாட்டேன். அதுல இருந்து அவன் ஸ்வீட் எதுவும் சாப்பிடுறதே இல்ல. கேண்டிலாம் சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டான். என்னைக்குன்னா நானே ஒண்ணு குடுத்தா மட்டும் சாப்பிடுவான். ஐயையோ ஆன்ட்டி எனக்கு ஸ்வீட் கேண்டீஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அத பார்த்தாலே எடுத்து சாப்பிடணும் போல இருந்துச்சு. பார்க்கும்போது நல்லா பளபளன்னு இருந்துச்சு ஆன்ட்டி. அதனாலதான் எடுத்து சாப்பிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? நல்ல பொண்ணுமா நீனு. பெரிய பொண்ணா இருந்துட்டு நீனே இந்த மாதிரி பண்ற. ஸ்வீட்ஸ்லாம் உடம்புக்கு நல்லது இல்லன்னு சொல்லி உனக்கு தெரியாதா? நானே என் பசங்களுக்கு குடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டு வரேன். ரொம்ப எடுக்கிறது கெட்டதுன்னு சொல்லிட்டு. என்ன லக்கி நீ ஸ்வீட் சாப்பிடுறியா? ஐயோ இல்ல ஆன்ட்டி. என் பல்லு சொத்தையானதுல இருந்து என்னோட அம்மா எப்பனா ஒண்ணு குடுத்தா மட்டும் சாப்பிடுவேன். அக்கா நீங்க குதிக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரே போயிடுவீங்க போல. பொறுமையாக்கா. டேய் சுஜித் நீ வேற என்ன கலாய்க்காதடா. என்னால இதுக்கு மேல குதிச்சுட்டே இருக்க முடியாது. நான் கீழே படுக்க போறேன். அம்மா ஆன்ட்டி இதுக்கு மேல என்னால ஒரு ஸ்டெப் நகர முடியாது ஆன்ட்டி. எதனா பண்ணுங்களேன். கேண்டீஸ்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி தான் ஆகும். உனக்கு கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடு சரியா? நான் இப்ப வீட்ல என்ன இருக்கோ நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். இங்கே இரு. ஆன்ட்டி உங்க வீட்டுக்குள்ள இந்த ஃப்ரூட்ஸ் தான் இருந்துச்சு. எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க சீக்கிரம் அக்கா கொடுங்க. நல்ல வேலை பண்ண லக்கி. சரி இந்தம்மா நீ இந்த ஃப்ரூட்டை சாப்பிடு. இத சாப்பிட்டாலே நீ நார்மல் ஆயிடுவ. நல்லா சாப்பிடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். இந்தாங்கக்கா இந்த தண்ணி கொஞ்சம் குடிங்க. பரவாயில்லையே இந்த காலத்து பசங்களாம் நல்லா புத்திசாலியா தான் இருக்கீங்க. நீ இந்த மாதிரி டயர்ட் ஆயிட்டனா ஜூஸ் குடிக்கிறதோட தண்ணி குடிமா. இதுலயே பாதி உனக்கு சரியாயிடும். ஆன்ட்டி ஆமா எனக்கு இப்ப கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு. சரி ஆன்ட்டி நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஆன்ட்டி லாஸ்டா ஒரே ஒரு சாக்லேட் சாப்பிட்டுக்குவா. எது ஒரு கேண்டியா? சரி நீ இஷ்டத்துக்கு எதனா பண்ணு. மங்கி மாதிரி லாஸ்ட்ல குதிச்சுக்கிட்டு தான் இருக்க போற. ஐயோ ஆன்ட்டி இல்ல நான் சும்மா தான் சொன்னேன். நான் இதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான் சாப்பிட போறேன். அக்கா இன்னொரு கேண்டி மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜம்ப் அடிச்சு வானத்துக்கு போய் ஏலியனே பாத்துருவீங்க. கு கு காக்கா சாக்கி சாக்கி. என்னது திரும்பவும் சாக்லேட்டா? ஹலோ பசங்களா, இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய சாக்லேட் சாப்பிட்றாங்களோ இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறமாச்சும் உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்தாக்கா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டு உடம்பை ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.